வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டாக். போன வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்? கியூ இல்லையா? சோ இந்த கியூட மெயின் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சோ இந்த ஸ்டாக் வந்து அதுக்கு ஆப்போசிட்ங்க லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நம்ம பார்க்கலாமா? Okay, what is stack? What is stack? Stack na enna? So stack is a dynamic list of objects whose size is constantly changing as items are pushed and popped. அவ்வளவுதாங்க. எப்படி நம்ம வந்து queuல வந்து nq adds the item in the list whereas dq removes the item from the list. அதே மாதிரி stack பொறுத்த வரைக்கும் push வந்து adds the item in the stack whereas pop takes out the item from the stack. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். சோ இங்க ஸ்டாக்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். இப்போ டிஃபன் கேரியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேரியர்ல வந்து கீழே உள்ள பாத்திரம் பெரிய பாத்திரமா இருக்கும். இப்போ அதில் வந்து சாதம் வச்சிருக்கோம். அடுத்த பாத்திரத்துல என்ன வைக்கணும்? குழம்பு. அதுக்கு மேல வைக்கணும் இல்லையா? ஸோ அடுத்து கூட்டு வைக்கணும்னு வைங்களேன், அதுக்கு மேல வைக்கணும் அடுத்த பாக்ஸ்ல. அதுக்கு அடுத்த பாக்ஸ்ல வந்து இப்ப ரசம் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த பாக்ஸ்ல மோர் வைக்கணும், அதுக்கு அடுத்த பாக்ஸ்ல பாயசம் வைக்கணும், கடைசியா உள்ள பாக்ஸ்ல வந்து அப்பளம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிடணும் போல இருக்கா? சரி. சோ இப்போ நம்ம வந்து கேரியர்ல பாத்தீங்கன்னா 1 by 1 அடுக்கி வைக்கணும் இல்லையா? சோ அதுதான் இது ஸ்டாக். சோ இந்த ஸ்டாக்ல இருந்து நம்ம 1 by 1 எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது லாஸ்டா எதை வச்சோமோ அதை தான் எடுப்போம். லாஸ்டா வச்சது என்ன? அப்பளம் எடுப்போம். அடுத்து மோர் எடுத்துடுறோம், அடுத்து ரசம் எடுக்கிறோம், அடுத்து பாயசம், அடுத்து கூட்டு, அடுத்து குழம்பு, அடுத்து சாதம் இல்லையா? சோ ரொம்ப சிம்பிள் தானே? சோ இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோஸ் LIFO ரூல். அது வந்து FIFO. Q வந்து first in first out. whereas stack follows LIFO, last in first out rule. அவ்வளவுதாங்க. So stack is a ordered collection of items, dynamic items which are constantly changing as the items are pushed and popped. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து நான் இப்போ வந்து முதல்ல கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எனக்கு என்ன ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது? OS, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லையா? நீங்க என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகும் இல்லையா? சோ அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் விண்டோஸ் XP போட்டிருக்கேன் என்னோட சிஸ்டம்ல, எல்லாம் விண்டோஸ் 7 இருக்கு, எல்லாம் விண்டோஸ் 10 இருக்கு அப்படின்னா அந்த OS வந்து எனக்கு என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படிதானா? சோ அதுவே ஒரு ப்ராசஸ் தான். இப்போ நான் வந்து என்னோட சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வேர்டை ஓபன் பண்றேன். வேர்டை ஓபன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பெயிண்ட் ப்ரஷ் ஓபன் பண்றேன். ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு குரோமை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணியாச்சு. மறுபடியும் வேர்டை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணியாச்சு. இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னோட அப்ளிகேஷனை வந்து இப்போ நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறத கடகடன்னு க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? மவுஸை வச்சு க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுவோம். விண்டோல இந்த கார்னர்ல க்ளோஸ் பட்டன் இருக்கும் இல்லையா, ரைட் கார்னர்ல. சோ அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணி விண்டோவை க்ளோஸ் பண்ணலாம். இன்னொரு விதமா பண்ணலாம். ஷார்ட்கட் கீ என்ன பண்ணுவோம்? Alt F4, Alt plus F4, Alt கீயை அமுக்கிட்டு F4 ஃபங்க்ஷன் கீ இருக்கு இல்லையா, அந்த F4 ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். மறுபடியும் Alt F4 கொடுத்தேன். மறுபடியும் அதாவது நான் Alt F4 யூஸ் பண்ணும்போது கரண்டா எந்த அப்ளிகேஷன் ஓப்பனிங்ல இருக்கோ அது க்ளோஸ் ஆகும். அடுத்து Alt F4னா அதுக்கு அடுத்து எதை ஓபன் பண்ணனும் அது க்ளோஸ் ஆகும். மறுபடியும் Alt F4 அதுக்கு அடுத்து க்ளோஸ் ஆகும். அப்ப இங்க சீக்வென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் முதல்ல வந்து OS ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அடுத்து வந்து வேர்ட் ஓபன் பண்ணியிருக்கேன், அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்? பெயிண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன், அடுத்து கூகுள் குரோம் ஓபன் பண்ணியிருக்கேன், அடுத்து மறுபடியும் வேர்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் Alt F4 பண்ணேன்னா லாஸ்டா ஓபன் பண்ண அந்த வேர்டு க்ளோஸ் ஆகும். அடுத்து Alt F4 பண்ணா குரோம் வந்து க்ளோஸ் ஆகும். அடுத்து Alt F4 பிரஸ் பண்ணனா பெயிண்ட் க்ளோஸ் ஆகும். அடுத்து மறுபடியும் Alt F4 னா
வேர்ட் ஓபன் பண்ணி வச்சிருந்தல்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் அது க்ளோஸ் ஆகும். மறுபடியும் alt F4 பிரஸ் பண்ணேன்னா என்ன பண்ணும்? do you want to shut down? அதாவது OS என்ன ஆகுது? க்ளோஸ் ஆகுது. ஷட் டவுன் ஆப்ஷன் கேட்கும். நான் எஸ் கொடுத்தேன்னா சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு நான் மறுபடியும் சொன்னேன். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன். டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் ஏரியாலெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த கான்செப்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க alt plus F4 கொடுக்க லாஸ்டா ஓபன் ஆன அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து அப்படி ஒன் பை ஒன்னா க்ளோஸ் ஆகி கடைசியில மறுபடியும் எந்த அப்ளிகேஷனும் ரன்னிங்ல இல்லைன்னா alt F4னா ஃபர்ஸ்ட் என்னது OS தான் இருக்கும், அதுவும் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்கோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்க, நம்ம சொன்ன எக்ஸாம்பிளையே இப்போ வந்து விஷுவலா ஒரு ஸ்டாக் லிஸ்ட் எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல எப்படி கொண்டுட்டு வருது அப்படிங்கறத பார்த்துடலாம். இப்போ டாப் அப்படின்னு ஒரு பாயிண்டர் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோ டாப்னு ஒரு பாயிண்டர் இருக்கு. ஓகேயா? சோ இந்த பாயிண்டர்ல இனிஷியலா நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நல். ஓகே, இனிஷியலா இதுல நல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கு. ஓகேயா? சோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட கம்ப்யூட்டர் ஆன் பண்றேன். சோ அப்போ வந்து OS வந்து என்ன ஆகுது? எக்ஸிக்யூட் ஆகுது, லோட் ஆயிட்டு. இப்போ அந்த OS நான் வந்து ஒரு நோட் கிரியேட் பண்றேன் இன்டர்னலா. அந்த நோட்ல அந்த OS ஓட டீடைல், அந்த ப்ராசஸ் ஐடி, அந்த ப்ராசஸ் டீடைலை வந்து நான் இங்க கொண்டு வந்து ஸ்டோர் பண்றேன். இன்ஃபோ பார்ட்ல, அட்ரஸ் பார்ட்ல நல் இருக்கு. இது ஒரு கரண்ட் நோடு. ஓகேயா? சோ நான் இப்போ செக் பண்றேன், இந்த டாப் வந்து நல்லா இருக்கா? ஆமா. அப்போ கரண்ட் நோடோட அட்ரஸ் அதுல கொண்டு போய் போட்டுடு. அப்போ இங்க என்ன ஆகும்னா 1500 வந்துடும். வந்தாச்சா? கரண்ட் நோடோட அட்ரஸை கொண்டு வந்து டாப் நல்லா இருந்தால் கரண்ட் நோடோட அட்ரஸை கொண்டு வந்து டாப்ல போட்டுடு. போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, சிம்பிள். சோ இப்போ நான் அடுத்து பாருங்க, நான் வேர்ட் ஓபன் பண்றேன். வேர்ட் ஓபன் பண்ணியாச்சு, ஸ்டாக்ல வந்து விழுந்தாச்சு. இங்க பாருங்க, இப்போ வேர்டோட ப்ராசஸ் டீடைல் எல்லாம் இன்ஃபோ பார்ட்ல கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ வேர்டோட இந்த கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்ல எதை போடணும் அப்படின்னா, இப்போ டாப் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். டாப் நல் இல்ல, அங்க 1500 இருக்கு. டாப்ல நல் இல்லைன்னா கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்ல டாப்பை கொண்டு வந்து போடு. அப்போ இங்க என்ன கொண்டு வந்து போட்டுடும்? 1500 இந்த போட்டாச்சு. top is equal to current நோடோட அட்ரஸ். இப்போ current நோடோட அட்ரஸ் என்ன? 1600. அப்போ இங்க 1500 போயிட்டு 1600 கொண்டு வந்து போட்டாச்சு. அடுத்து பெயிண்ட் பிரஷை ஓபன் பண்றேன். ஓகே, பாருங்க, பெயிண்ட் வந்து இந்த ஸ்டாக்ல வந்தாச்சு. சோ இங்க நோடு வந்து கிரியேட் பண்றோம், பெயிண்டோட ப்ராசஸ் டீடைல் இன்ஃபோ பார்ட்லயும். சோ இந்த நோடு வந்து பாருங்க, இதான் இப்போ 1700 தான் கரண்ட் நோடு. அப்போ இப்போ டாப் நல்ல இல்ல, அப்போ கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்ல கொண்டு வந்து என்ன போடணும்? டாப் கொண்டு வந்து போடணும். 1600 போட்டுட்டோம். அப்போ டாப் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? கரண்ட் நோடு என்னது? 1700. டாப்ல இப்போ 1700 இருக்கும். ஈஸியா புரியுது இல்லையா? சோ அடுத்து வந்து நான் குரோம் ஓபன் பண்றேன். ஓகே, குரோமோட டீடைல் வந்து ஸ்டாக்குக்கு வந்தாச்சு, நோடு கிரியேட் ஆயாச்சு. சோ அதுல குரோமோட டீடைல், அப்போ வந்து இந்த கரண்ட் நோடு வந்து இப்போ 1800. இப்போ பாருங்க, டாப் வந்து நல்ல இல்ல. அப்போ என்ன பண்றோம்? கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்ல டாப்ல உள்ள வேல்யூ 1700 கொண்டு வந்து போட்டாச்சு. அடுத்தாப்ல டாப் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் நோடோட அட்ரஸ், அப்போ 1800 வந்தாச்சு. சோ அடுத்து பாருங்க, வேர்ட் அகைன் நான் வேர்டை ஓபன் பண்றேன். அப்போ வேர்ட் 2. இப்போ ஒரு அப்ளிகேஷனே நம்ம எத்தனை தடவை வேணாலும் ஓபன் பண்ணலாம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும். சோ அப்போ இதோட டீடைல் இங்க ஸ்டோர் பண்றோம். இப்போ கரண்ட் நோட் வந்து 1900. ஓகே, அப்போ கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்ல வந்து டாப்ல என்ன இருக்கு? 1800 இருக்கு. சோ அதை கொண்டு வந்து போட்டாச்சு. அப்போ டாப் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் நோடோட அட்ரஸ், அப்போ 1900. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ஈஸி தானே?
புரியுது இல்லையா? சரி, இப்ப பாருங்க இதை எப்படி ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர்றது, எப்படி ப்ரோக்ராம்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர்றது பார்க்கலாமா? பாருங்க, how to implement. இப்போ இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். புஷ் டேக், பாப் டேக், லிஸ்ட் டேக் ஒரு மெனு வந்து கொடுக்கேன். ஓகே, 4 வந்து இந்த 4 ஆப்ஷன் 4 வந்து எக்ஸிட். 1 புஷ் டேக், 2 பாப் டேக், 3 லிஸ்ட் டேக், 4 எக்ஸிட். என்டர் யுவர் சாய்ஸ். நான் 1 அப்படின்னு கொடுக்கேன். அப்ப என்டர் ப்ராசஸ் ஐடி வேர்ட் 2 அப்படின்னு சொல்றேன். அகைன் என்டர், அதாவது இதுக்கு முன்னாடி நான் நிறைய கொடுத்துட்டேன். ஓகேயா, அதாவது வேர்ட் 1, அப்புறம் பெயிண்ட், அப்புறம் குரோம், அப்புறம் அதாவது ஓஎஸ் வேர்ட் 1 பெயிண்ட் குரோம், அப்புறம் வேர்ட் 2 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ கடைசியா வேர்ட் 2 கொடுத்துருக்கேன், ஆட் ஆயிட்டு. இப்போ நான் வந்து ஆப்ஷன் அடுத்து அந்த அவுட்புட் பாருங்க, ஆப்ஷன் 3 சொல்றேன். 3னா என்னது, லிஸ்ட் ஸ்டாக். எனக்கு பாருங்க கீழ இருந்து 1 by 1 டிஸ்ப்ளே ஆயிடுது. ஓஎஸ் வேர்ட் 1 பெயிண்ட் 1 குரோம் வேர்ட் 2 லிஸ்ட் பண்றோம் ஸ்டாக்ல உள்ள டீடைல. அடுத்து பாருங்க ஆப்ஷன் 2 கொடுக்கும். ஆப்ஷன் 2 வந்து என்னது, பாப். பாப்னா என்ன பண்ணும், அத மேல டாப்ல என்ன நோட் இருக்கோ அந்த நோட டெலீட் பண்ணி விட்டுரும். சோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த நோட டெலீட் பண்ணி விட்டுறோம். அதாவது இந்த வேர்ட் 2 வந்து டெலீட் பண்றோம். டெலீட் பண்ணா நான் 2 தடவை டெலீட் பண்ணியிருக்கேன். சோ அதனால எனக்கு இந்த வேர்ட் 2 போயிடுச்சு, குரோமும் போயிடுச்சு. இங்க என்ன வந்து பாருங்க, ஓஎஸ் வேர்ட் 1 and பெயிண்ட் 1. அவ்வளவுதான். சோ 1 by 1 நீங்க டெலீட் பண்ண டெலீட் ஆகிட்டே இருக்குங்க. ஈஸி தானே? சோ ப்ரோக்ராம் பாருங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. ப்ளீஸ் ஒரு பேப்பரும் பென்சிலும் எடுத்துக்கோங்க. பேப்பர் பென்சில் நிச்சயமா எடுத்துக்கோங்க. சோ இந்த ப்ரோக்ராமை லைட்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றோம். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்றோம். டைப் of structure char PID of 20. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 2 எலிமெண்ட் தான், ப்ராசஸ் ஐடி. அடுத்தது வந்து பாருங்க struct p stack star next. அதாவது அடுத்த நோடோட அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்காக நான் வந்து next அப்படின்னு ஒரு பாயிண்டர் வச்சிருக்கேன். சோ இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் என்ன, p stack கேப்ஸ்ல கொடுத்திருக்கேன். அது எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்க வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றேன். p stack star ptr star top. சோ டாப்பை வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, top is equal to null. இனிஷியலா டாப்ல எந்த வேல்யூவும் கிடையாது, அதனால top is equal to null அப்படின்னு கொடுத்திருக்கோம். அடுத்து பாருங்க, நம்ம 3 ஆபரேஷன் மெயினா பண்றோம். புஷ், பாப், அப்புறம் லிஸ்ட். அது வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்காக புஷ், பாப், லிஸ்ட். அவ்வளவுதான். சோ மெயின்ல பாருங்க void main. அப்ப 3 ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிருக்கோங்க. டிஃபைன் பின்னாடி பண்ணுவோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். மெயினுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அவ்வளவுதான். சோ இப்போ void mainல பாருங்க int choice is equal to 0 சொல்லிட்டு while choice is not equal to 4 ஆகிறதுக்கு இந்த while loop எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இந்த while இங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படின்னா இங்க முடியுது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ இப்போ queuல வந்து பாத்தீங்கன்னா do while வச்சு பார்த்தோம், இங்க while வச்சு பார்த்தோம். சோ நம்ம வந்து வேற லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லூப்பிங் ஸ்டேட்மென்ட் தான் இங்க யூஸ் பண்ணனும்னு இல்ல. சோ இங்க நம்ம டைரக்ட்டா while choice is not equal to 4 ஆகுதுன்னு இந்த while loop எக்ஸிக்யூட் ஆகணும். choice is not equal to 4 yes, ஏன்னா இனிஷியலா choice is equal to 0 ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப உள்ள வர clr நம்ம மெனுவை டிஸ்ப்ளே பண்றோம். பாருங்க printf 1 push tag, printf 2 pop tag, printf 3 list tag, printf 4 exit. Enter your choice. Scanf %d ampersand choice. Value வாங்கியாச்சா choiceல. Switch off choice. Case 1 னா என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகணும், push கால் பண்ணு. Case 2 னா pop கால் பண்ணு. Case 3 னா list கால் பண்ணு. Case 4 னா thank you சொல்லிட்டு வெளியே போ. Default break, அதாவது வெளியே போயிடணும். Default வந்து என்ன சொல்லணும், printf invalid option. இப்போ நீங்க 4 சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த while loop மறுபடியும் மேல வரும். while choice is not equal to 4 no equal to 4. அப்ப இந்த while விட்டே வெளியே வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் வந்து 1 கொடுத்திருக்கீங்க, இல்ல 2 கொடுத்திருக்கீங்க, இல்ல 3 கொடுக்குறீங்க அப்படின்னா appropriate function will be called based on the choice. இப்போ choice 1 னா push கால் ஆகும் இல்லையா? சோ அத பாத்துக்கலாமா?
So பாருங்க void push. So நம்ம push கால் பண்ணிட்டோம் அப்படினாலே முதல்ல நோட் கிரியேட் பண்ணனும். நோட் கிரியேட் பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி க்யூல பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான். So ptr is equal to ml of size of p stack. அங்க வந்து நம்ம எடுத்துக்கோம் char pid of 20 ன்னு சொல்லிருக்கோம். அப்ப அது 20 bytes. அடுத்து வந்து struct stack star next ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு 2 bytes. அப்ப டோட்டலா 22 bytes. அப்ப size of p stack என்ன 22. அப்ப ml of 22 bytes வந்து keep memoryல allocate பண்ணும். அத வந்து நான் என்ன சொல்றேன் p stack அப்படினு சொல்றேன். அப்ப 20 bytes plus 2 bytes ரெண்டா செக்மென்ட் பண்ணி அது பிரிச்சுக்கோ. அவ்வளவுதான். இப்ப ptr of next is equal to null. அப்ப முதல்ல இனிஷியலா இந்த இடத்துல என்ன போடுறோம்? null போடுறோம். இதுதான் இப்ப ptr னு வெச்சுக்கோங்களேன். இதுதான் இப்போ ptr. ஓகேயா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன போடுறோம்? null போட்டுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுதானே? எஸ். இப்போ வந்து இதோட அட்ரஸ் என்ன? 1500. ptr ஓட அட்ரஸ் 1500. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? printf enter process id get us ptr of pid. அப்ப நான் os அப்படி கொடுக்கிறேன். அப்ப os வந்து get a ptr of pid னா இதுதானே? சோ இந்த இடத்துல os அப்படினு ஸ்டோர் ஆயிடுது. அப்போ பாருங்க if top is equal to null. if top is equal to null, yes. top வந்து இனிஷியல் வேல்யூ அங்க என்னதான் இருக்கு? null தான் இருக்கும். அப்போ if top is equal to null, yes. அப்போ top is equal to ptr. அப்போ இந்த null போயிட்டு என்ன வரும்? ptr. ptr ல என்ன? ptr என்ன அட்ரஸ்? 1500. அப்போ இங்க வந்து 1500 ஸ்டோர் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? சோ else பார்ட்டுக்குள்ள வராது. இப்போ மறுபடியும் நான் push கால் பண்றேன்னு வைங்களேன். இப்போ ptr is equal to ml of size of p stack. அப்போ மறுபடியும் ptr வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இதுதான் ptr. இப்போ ptr இது இல்ல. இப்போ ptr வந்து நியூ நோட். ஒரு புது நோட் கிரியேட் பண்ணிட்டோம். இதோட அட்ரஸ் 1600 ன்னு வெச்சுக்கோங்க. அப்போ get us ptr of pid நான் வந்து word 1 ன்னு கொடுக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்க if top is equal to null, no. டாப்ல 1500 இருக்கு. இல்லையா? சோ அப்ப else பார்ட்டுக்குள்ள வருது. இங்க ptr of next is equal to top. இல்லையா? சோ ptr of next என்ன? இப்ப ptr வந்து என்னது? இதுதான் 1600. சோ அப்ப இதோட நெக்ஸ்ட்ல டாப் கொண்டு வந்து போடுறோம். டாப்ல என்ன இருக்கு? 1500. அப்ப 1500 இங்க வந்துருச்சு இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? 1500 இங்க வந்துருச்சு. அப்ப என்ன சொல்றோம் பாருங்க? top is equal to ptr. அப்ப டாப்ல 1500 போய்டும். ptr என்னது? 1600. அப்ப இங்க 1600 வந்துருச்சாங்க? அப்ப ஈஸியா புரியுது இல்லையா? அப்ப நீங்க whenever you push a node, ஒரு நோட புஷ் பண்றீங்க அப்படினா அந்த நோட் வந்து will be at the top of the stack. மேல மேல ஒன்னு ஸ்டோர் ஆயிட்டே வரும். அவ்வளவுதான், சிம்பிள். இதே மாதிரி உங்களுக்கு கடைசில இப்போ வந்து லாஸ்ட் நம்ம 1 2 3 4 5 நோட்ஸ் ஆட் ஆயிருக்கும். அப்ப கடைசில வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல என்ன இருக்கும்? 1900. அதாவது 1700 வரும். அப்புறம் 1800 வரும். அப்புறம் 1900. சோ 1900 இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த புஷ் புரியுது இல்லையா? எஸ். அடுத்து பாருங்க pop function. So the pop function என்ன பண்ணும்? It will take away a node from the stack which is at the top. இல்லையா? So topல இருக்கக்கூடிய நோட வந்து என்ன பண்ணும்? வெளியே எடுத்து விட்டுரும். அதான் pop ஓட work. So இப்போ பாருங்க நம்ம இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஈஸியா புரிஞ்சிடும். if pop function தான் இருக்குது. So நான் pop ஆப்ஷனை சாய்ஸ் வந்து கொடுத்தேன் அப்படின்னா if top is equal to null அப்படின்னு செக் பண்ணுங்க. பாருங்க if top is equal to null. So இனிஷியலா டாப் வந்து நல்லா இல்ல, 1900 இருக்கு டாப்ல, இல்லையா? So டாப் எப்போ நல்லா இருக்கும்? எல்லாத்தையுமே நம்ம பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா டாப் வந்து நல்லா இருக்கும். So அப்போ என்ன சொல்லுவோம்? no process to pop. பாப் பண்றதுக்கு எந்த ப்ராசஸும் இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேயா? So இப்போ வந்து top is equal to null, no. அப்போ else பார்ட்டுக்குள்ள வருங்க. உள்ள பாருங்க என்ன எழுதிருக்கோம்? ptr is equal to top next. அப்போ டாப் ஓட நெக்ஸ்ட் என்ன? டாப் என்னது? 1900. அப்ப இந்த இருக்கு 1900. அதோட நெக்ஸ்ட் என்ன? இந்த இருக்கு 1800. அப்போ ptr ல என்ன போடும்? 1800 போட்டுரும். போட்டாச்சா? 1800 போட்டாச்சு, முடிஞ்சது. சோ அடுத்து என்ன பண்ற பாருங்க? ஃப்ரீ டாப். இப்ப ஃப்ரீ டாப்னா டாப்ல என்ன இருக்கு? 1900. அப்ப இந்த 1900 அது என்ன பண்ணும்? எடுத்து விட்டுடும்.
எடுத்து விட்டுட்டா எடுத்து விட்டுச்சு. இப்போ டாப் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர். அடுத்த லைனை பாருங்க, டாப் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர். அப்போ டாப்ல என்ன பண்ணும், 1900 போயிடும். பிடிஆர்ல என்ன இருக்கு, 1800 இருக்கு. அப்போ 1800. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? இப்போ இது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான். மறுபடியும் பாப் பண்றீங்க அப்படின்னா அகைன் மறுபடியும் என்ன ஆகும், இதே ப்ராசஸ். பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு டாப் நெக்ஸ்ட். அப்ப என்ன ஆகும், இங்க வந்து டாப் நெக்ஸ்ட்னா 1800, நெக்ஸ்ட் என்னது 1700. அப்ப இங்க என்ன ஆகும் 1700. அப்ப ஃப்ரீ டாப். அப்ப என்ன ஆகும் 1800 இருக்கு இல்லையா, அப்ப 1800னா இது delete ஆகும். அடுத்து என்ன பண்ணோம், டாப் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர். அப்ப டாப்ல வந்து என்ன ஆகும் 1700. 1800 போயிட்டு இங்க 1700 ஸ்லோ ஆயிடும். அப்ப டைரக்டா 1700 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஈஸியா புரிஞ்சிச்சு இல்லையா? எஸ். சோ அதனால வாய்ட் லிஸ்ட் வந்து ஒண்ணுமே இல்ல, நம்ம கியூல வந்து எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்றோம்ல, அதே மாதிரி தான். ஃபார் ptr is equal to top, ptr not equal நல்லா இருக்குதுண்டையும் ptr ஓட pid டிஸ்ப்ளே பண்றோம். ptr is equal to ptr of next. அவ்வளவுதான். அந்த traversing அது ஈஸி, ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த புஷ் பாப் அண்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி புரிஞ்சிருக்கும். ஸ்டாக் வந்து ரொம்ப ஈஸி தாங்க, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அவ்வளவுதான். ஸோ தயவு செய்து ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து இந்த ப்ரோக்ராமை எழுதி இதே மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் ப்ரோக்ராம் மறக்கவே செய்யாது. ரொம்ப சிம்பிள், ஈஸி தாங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.